இமாம் தபரானி அவருடைய நூல் ஒன்றில் பதிவாகியுள்ள ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்து இது சரியான ஒரு ஹதீஸா என்று கேட்குறீங்க. நீங்கள் பதிவு செய்துள்ள செய்தி என்னன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா காலல் அப்து சுபஹான் அல்லா, ஒரு அடியார் சுபஹான் அல்லா என்று சொல்வாரே ஆனால் அல்லாஹ் சொல்வானாமா, உக்துப்லி அப்தி ரஹ்மதி கதீரா, எனது அடியாருக்காக அதிகமாக எனது ரஹ்மத்து உண்டு, எனது கருணை உண்டு என்று எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் இருக்கிறது. அதே போல தான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு அடியார் சொல்வாரே ஆனால் அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, உக்துப்லி அப்தி ரஹ்மதி கதீரா, எனது அடியாருக்கு அதிகமாக எனது ரஹமத்து உண்டு என்று எழுதுங்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்வதாக இருக்கிறது. இப்போ இதா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாரே ஆனால் முரடியார், அல்லாஹ் சொல்வானாமா, உக்துப்லி அப்தி மஹப்பதி கதீரா, எனது புறத்திலிருந்து அதிகமாக மஹப்பத் உண்டு, அதாவது நேசம் உண்டு என்று எழுதுங்கள் அப்படின்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்வதாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ், இந்த கருத்திலான ஹதீஸ் வந்து இமாம் தபரானி அவர்களுடைய அத்வா எனக்கூடிய நூலில் இருக்கிறது. சிறிய மாறுதலுடன் இமாம் இப்னு அபி ஷைபா அவர்களுடைய முசன்னஃப்ல கூட 2 இடங்கள்ல பதிவாகி இருக்கிறது. அதுல வந்துட்டு சிறிய மாறுதல். அதுல என்ன இருக்குன்னாக்கா, இதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி கதீரா, ஒரு அடியார் வந்து அல்லாஹ்வுக்கே அதிகமான புகழ் உரித்தானது என்று சொல்வாரேயானால், அப்போ மலக்கு வந்து அல்லாஹ்விடத்துல கேட்பாராமா, கைஃப அக்துப், இது நான் என்னன்ட்டு எழுதுறது, என்னன்ட்டு பதிவு செய்யறதுன்னு கேட்பாராம். அப்ப அல்லாஹ் சொல்வானா, உக்துப் லஹு ரஹ்மதி கதீரா, எனது புறத்திலிருந்து அதிகமாக ரஹமத் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக இருக்கு. அதே போல இந்த ஹதீஸின் பிற்பகுதி அல்லாஹ் அக்பருக்கும் அதே மாதிரி வருது. அதே போல சுபஹான் அல்லாஹ் என்பதற்கும் வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் குறித்து, லா இலாஹ இல்லல்லாஹ் குறித்த குறிப்பு கிடையாது. இது வந்து முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் உள்ள ஹதீஸ். இதே கருத்திலான ஒரு ஹதீஸ் வந்து இ இமாம் முஹம்மது பின் ஃபுதைல் அத்-தப்பி அவர்களுடைய அவர்களுடைய நூலுடைய பேரும் கூட துஆ தான். அதுல வந்துட்டு அவங்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 ஹதீஸையுமே அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபி யார் பேர்ல இருக்கு அப்படின்னாக்கா, அபூ சயீத் அல் குத்ரி. இந்த ஹதீஸ்ல வந்துட்டு மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அத்தியா என்ற ஒருவர் இடம்பெறுகிறார். இந்த அத்தியத் இப்னு சஅத் என்ற அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒட்டுமொத்தமாகவே வந்துட்டு தெளிவாக நம்மளுக்கு வந்து இவர் பலகீனமானவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு சில சொல்லணுமாக்கா, யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் இமாம் வந்து இவர் ضعيف, பலகீனமானவர்னு சொல்றாங்க. அதே போல வந்து இப்ராஹிம் இப்னு யாக்கூப் அல் ஜௌசஜானி இமாமும் வந்துட்டு ضعيف, பலகீனமானவர்னு சொல்றாங்க. அதே போல தான் இமாம் உகைலி அவர்களும் பலகீனமானவர்கள் லிஸ்ட்லாம் கொண்டு வராங்க இவரை. அதே போல அபு ஹாத்தம் அர் ராசியும் வந்துட்டு இவர் பலகீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்துட்டு இதுல எல்லா ஹதீஸ் கலை அறிஞர்களும் வந்துட்டு இவர் பலகீனமானவர் என்பதுல வந்துட்டு குழப்பம் இல்லாம தெளிவாகவே சொல்லக்கூடிய வகையில அறிஞர்கள் வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா, இவர் பலகீனமானவர்னு சொல்றாங்க. எனவே இவர் தான் வந்துட்டு அனைத்து செய்தியிலும் இடம்பெறுகிறார் என்ற அடிப்படையில இந்த ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் கிடையாது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இதெல்லாம் வந்துட்டு இதனுடைய சிறப்புகள்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம வந்து இந்த ஹதீஸ் வந்துட்டு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறதன் காரணத்தினால, இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா இங்க இந்த ஹதீஸினுடைய கீழயே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அதை இமாம் அல்பானி அவர்கள் வந்துட்டு இதை வந்து சரி கண்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹசன் லி கைரின்னு சொல்றாங்க. ஆனால் இதனுடைய அனைத்து அறிவிப்பாளர் அனைத்து ஹதீஸ்கள்லையுமே இந்த அத்தியா என்பவர் இடம்பெறுகிறார். இவர் வந்துட்டு பலகீனமான அடிப்படையில இது ஒரு செய்தி, சரியான ஒரு செய்தி கிடையாது.